செடியாக வளரும் ஒரு தாவரத்தில் இருந்து வெளிப்படும் தண்ணீரில் கரையக்கூடிய வாசனையுள்ள பால் போன்ற திரவமே காய வைத்து பதப்படுத்தி பெருங்காயமாக கடைகளில் கிடைக்கின்றது. அதிக அளவில் இந்த செடி காஷ்மீர் மாநிலத்தில் விளைகின்றது. செடியின் வேர்களை நறுக்கினாலே இத்திரவம் வெளியாக தொடங்கிவிடும். பெருங்காயத்தை அத்தியாக்கிரகம், கந்தி, காயம், பூதநாகம், வல்லிகம் என பல பெயர்கள் கொண்டும் அழைக்கப்படுகின்றது. சமையலில் சுவை சேர்க்கவும் மருந்திற்காகவும் அதிக அளவில் பெருங்காயம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பெருங்காயத்தை அதிகமாக தொடர்ந்து பயன்படுத்தவும் கூடாது. தொண்டைப்புண், கழிச்சல், வயிறு உப்புசம், நீரெரிச்சல், புளித்த ஏப்பம் போன்றவைகள் ஏற்படும். மருந்தாக பெருங்காயத்தை பயன்படுத்தும் போது பொரித்து பயன்படுத்துவதே சிறந்தது. 1/2 கிராம் பெருங்காயத்தை எடுத்து பொரித்து அதனுடன் சிறிது பனை வெல்லம் சேர்த்து உட்கொண்டால் வயிற்று பெருமல், வயிற்று வலி விரைவில் குணமாகும். காது வலி குணமடைய 2 கிராம் பெருங்காயத்தை 20 மில்லிகிராம் நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிகட்டி லேசான தாங்கக்கூடிய சூட்டில் ஒரு துளி அளவு காதில் விட்டால் உடனடியாக காது வலி நிற்கும். வாய்வு தொல்லை, அஜீரணம் ஏற்பட்டால் மிகச் சிறிதளவு பெருங்காயத்தை எடுத்து வாயில் போட்டு வெந்நீர் அருந்தினால் நல்ல பலன் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் பெருங்காயத்தை உணவில் சேர்க்காமல் இருப்பது நல்லது. கால்சிய குறைபாடு உள்ளவர்கள் தினமும் சிறிதளவு பெருங்காயத்தூளை ஒரு கிளாஸ் மோரில் கலந்து குடித்து வர கால்சிய சத்து உடலில் அதிகரிக்கும். மேலும் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.